ஐயோ அவன் வந்து ஒன்னா நம்பர் ஆமகரி குஞ்சு. அவர் மண்ணின் மைந்தன் இல்லங்க, மண்ணல்ற மைந்தன். அதை பாத்துக்கோங்க. கரூர் பொறுத்தளவுக்கு மெயினா மாற்றம் வேணும். தமிழ்நாட்டிலே கரூர் தான் மெயினா மாற்றம் வேணும். அணில் வந்து நல்லதுதான் பண்ணும். ஆனா ஆமா வீடு பூந்தா விளங்குமா? நாடு பூந்து இருக்கு. என்ன அணில் வந்து நாடு பூந்து இருக்கு. யாரு? என்டிக்கு. அது பூரா நாடு பூந்தா விளங்காது. ஆமகரி குஞ்சு. அவர் மண்ணின் மைந்தன் இல்லங்க, மண்ணல்ற மைந்தன். அதை பாத்துக்கோங்க. சீமான் இருக்கான் பாத்தீங்களா? இது 5 வருஷமா எல்கேஜி தான் படிச்சுட்டு இருக்கான். ஒரு கவுன்சிலர் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. இல்ல அவனையும் பேசணும். எங்கால பேச மாட்டார், நாங்க பேசுவோம். புரியுதுங்களா? எங்கால எப்படி அவன் அசிங்கமா பேசுறான், கெட்ட கெட்ட வார்த்தை பேசுறாங்க. அநாகரிகமா பேசவே கூடாது எப்பவுமே. நாங்க பேசுறது எத்தனை பேர் சுத்தி பாருங்க. அவங்க இருக்கிறதே 4 பேர் தான் கிளாஸுக்கு. எல்கேஜி ABCD அவ்வளவுதான் முடிஞ்சு. நாங்க 7 இருந்து Z வரைக்கும். எப்போ டிகிரி முடிச்சோம் நாங்க எல்லாமே. அவன் 1வது கூட இருந்தான்ல, எல்கேஜி இருந்தான்ல. அவங்க கிட்ட சொல்லி வைங்க, அமைதியா இருக்க சொல்லுங்க. காசை வாங்கினோமா, டீ குச்சமா, போனோமான்னு சொல்லுங்க. சும்மா அனாவசியம் வந்து விஜய் பத்தி பேசக்கூடாது. 30 வருஷங்க, 30 வருஷம் சாதாரணமா இந்த இடத்துக்கு வரல நாங்க. என்ன ஒவ்வொருத்தரும் தியேட்டர்ல போய் படம் பாக்குறான். என்ன புரியுதுங்களா? இவன் எத்தனை படம் ஓடிச்சு இவனுக்கு. இவனே சினிமால இருந்து வந்தான். என்ன சினிமா வேற, கொள்கை வேற, அரசியல். இவர் பிரிக்கிறாராமா. இவர் எப்படி பிரிக்கலாம்? முதல்ல வந்து ஒரிஜினல் போட்டோவா நீங்களும் பிரபாகரன் எடுத்தது? சன் டிவி நெடுமரனா யாரோ ஒரு பேர் சொன்னாங்க. அப்புறம் சவுக்கு சங்கர் சேனல் அவங்க ஓகே, அவங்க நீட்டா பேசுறாங்க. எப்பவுமே கொள்கை பத்தி திமுக பேசவே கூடாது. பெரியாருக்கும் சத்யராஜுக்கு வித்தியாசம் தெரியவங்க தான் திமுக. அன்னைக்கு பாக்குற திமுக வச்சிருக்கா பெரியார். அன்னைக்கு சத்யராஜ் அடைச்சு பெரியாருக்கு போய் சத்யராஜ் அடைச்சு வச்சு பாட்டு போட்டிருக்கான். தீம் ஜகடி தில்லாலைன்னு போட்டிருக்கான். பெரியாருக்கும் சத்யராஜுக்கும் வித்தியாசம் தெரியவங்க திமுக. அவனுங்க கொள்கையை பத்தி பேசவே கூடாது. இல்ல அவரை பத்தி பேசுறதுக்கு ஒண்ணு இல்லைன்னா நிறைய இருக்குது. இது இடம் கிடையாது. ஏன்னா இது யார் இடம், யாரோட கோட்டை? இப்போ முன்னாடி மண்ணின் மைந்தன் சொல்லிட்டு ஒருத்தர் சொன்னாங்க. இனிமேல் மண்ணின் மைந்தன் வந்து தளபதி மட்டும்தான், வேற யாருமே கிடையாது. தளபதினா விஜய். ஏன்னா அவங்க வச்சு ஒரு தளபதி இருக்கான்னு அவங்க சொல்லிக்கிறாங்க. அது தேவையில்ல. எல்லாத்துக்கும் தெரிஞ்ச தளபதினா யாரு? விஜய் மட்டும்தான், வேற யாரும் கிடையாது. இங்க பாருங்க, எதுக்கு வரணும் இத்தனை பேர்? குழந்தைங்க இருந்து எத்தனை பேர் வந்திருக்காங்க? சும்மா வரலங்க, எல்லாமே வேலையை விட்டு வந்திருக்காங்க. புரியுதுங்களா? 500, 1000, 300, 200 கொடுத்து வரல. அந்த சம்பளத்தை விட்டுட்டு வந்திருக்காங்க. மாநாடுக்கு அதே தான், 1000 ரூபாய் எல்லாம் பாருங்க. அதுதான் மேட்ரு. யாருக்காக வந்திருக்கோம்? ஒருத்தர் ஜெயிக்கணுக்காக திரும்ப வந்திருக்கோம். கூட்டம் சும்மா ஒரு நடிகர் வராருன்னு பாக்குறதுக்கு யாருமே வரல. அப்படி இல்ல டீ கடைக்காரன் க்ளோஸ் பண்ணிட்டு நான் நடிகரை பாக்குறேன்பா, என் கடையை முடுங்கப்பா, நானும் பார்க்க வரணும் வரலாம்ல. ஏன் அவங்க மட்டும் வரல? எல்லாம் ஒரு அரசியல் மாற்றம் வேணும், அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்ல. கரூர் பொறுத்தளவுக்கு மெயினா மாற்றம் வேணும். தமிழ்நாட்டிலே கரூர் தான் மெயினா மாற்றம் வேணும். எத்தனை நாளைக்கு இவனுங்களே பாத்துட்டு இருக்க முடியும்? ரோடு முதல்ல ஒழுங்கா இருக்கா? ரோடு இந்த பாருங்க, தேர்தல் வந்துச்சா ரோடு போடுறானுங்க. அங்கங்க போறது, மறுபடியும் மழை பெய்து பொழந்துட்டு போகுது. என்ன ஜல்லி போடுறானுங்க, கீழே உழுவுறாங்க. கேட்டா வந்து நாங்க ரோடு போடுமோ அந்த பக்கம் தான் பிளாக் பண்ணிருக்கோம்ல, அது என்னது பேரிகேடு அது வச்சிருக்கோம்ல, நீங்க ஏன் அந்த பக்கம் வரீங்க அப்படின்றாங்க. ஏங்க அதெல்லாம் அனௌன்ஸ்மெண்ட் நீங்க தான் முன்னாடி பண்ணு. எது வந்தாலும் ரோடு போடுறாங்க, கரண்ட் திடீர்னு கட் பண்றாங்க. எப்படி இப்ப வந்து கரண்ட் கட் பண்ண சொல்லுங்க பாக்கலாம். அது ஒண்ணு இருக்குது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் எல்லாத்துக்கும் வேடிக்கை இருக்குது. கரண்ட்டை கட் பண்ணாங்கன்னா மின்சாரத்துறை யாரு? 10 rupees காமிச்சிருங்க. அதான் தட் மேன் அக்யூஸ்ட், நம்பர் 1 அக்யூஸ்ட். என்ன அது புரிஞ்சுக்குங்க. நான் இப்ப பேசுறதுனால எங்க வீட்டுல கொஞ்சம் பயப்படுவாங்க. ஏன்னா ஏன்டா அப்படிலாம் பேசுற அப்படின்னு. எனக்கு வலிக்குதுங்க. ஒரு வேலை, கவர்மெண்ட் வேலை, எத்தனை வேலைக்கு நம்ம அப்ளை பண்ண, எல்லாத்துக்கும் காசு காசு காசு, லஞ்சம், எல்லாத்துக்கும் லஞ்சம் தான். இப்ப நீங்க நிக்கிறாங்களா? கவர்மெண்ட் டிவிக்கு போயிருக்கேன். கவர்மெண்ட் டிவி தானே இது? பிரைவேட். கவர்மெண்ட்டுக்கு போக சொல்லுங்க பாப்பா. முடியாது, எல்லாத்துக்கும் காசு தான். அதெல்லாம் வேணும் வேணாம். அதாவது வந்து லஞ்சம் எல்லாம் வரணும்னா எங்க தளபதி தான் வரணும், வேற யாருமே வரக்கூடாது. சீமான்லாம் ஓரம் கட்டிருங்க. மத்த அரசியல் பத்தி நாங்க பேசவே வரல. ஆனா இருந்தாலும் ரொம்ப ஓவரா பேச. அப்படி மைக்கு கிடைச்சா போதும், பணம் வாங்கிட்டு ஒரு பேச்சு. தம்பி வருவாருங்கிறாரு. வந்ததுக்கு அப்புறம் இப்படி சொல்றாரு. ஏன்னா அவனுக்கு ஓட்டு 8% எங்க இருந்து வந்துச்சு? எல்லாம் விஜய் ரசிகர் தான், அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. இப்படியா இப்படிங்கிறது தான் இப்படிங்கிறது சிரிப்பு என்னங்க இது? நாங்களே விஜய் அதோட சூப்பரா சிரிப்பா. பிரின்ஸ் படம் பாத்தீங்கல்ல? ஐயோ அவன் வந்து 1ஆம் நம்பர் ஆமகரி குஞ்சு. ஆமகரி குஞ்சு பாத்துக்க. அணில் வந்து அணில் வந்து நல்லதுதான் பண்ணும். ஆனா ஆமா வீடு பூந்தா விளங்குமா? நாடு பூந்து இருக்கு. என்ன அணில் வந்து நாடு பூந்து இருக்கு. யாரு? என்டிக்கு. அது பூரா நாடு பூந்தா விளங்காது. மலையின் மாநாடா அடுத்து எரிமலைக்குள்ள போய் மாநாடு பண்ணுவார்.
நெருப்புல மாநாடு இதெல்லாம் தேவையா? எல்லாம் பண்ணுவாங்க. அவனை இன்னும் கிட்டே சேர்த்திக்க கூடாது ஃபர்ஸ்ட். சரிங்களா? திமுக மாதிரி கொத்தடிமை இல்லை, அது போய் வாங்கிட்டு வரகு கொத்தடிமை கிடையாது. ஒரே ஒரு தலைவருக்கு மட்டும்தான், அது அண்ணாக்கு மட்டும்தான் வந்திருக்கும். 2026 கண்டிப்பா ஆட்சி மாற்றம் நடக்கும். மன்னராட்சி ஒழிக்கணும். ஆனா இனிமேல் அவங்க நாகரிகமா அரசியல் பண்ண சொல்லுங்க. பயம் பாருங்க, இதுதான் இங்க தைரியமா இங்க பேச சொல்லுங்க. முடியாது. அவனுக்கு ஆளுங்க ஒரு 50 பேர் சுத்தி நின்னா 1008 பேச்சு பேசலாம், யாரு வேணாலும் பேசலாம். சரிங்களா? இப்ப நான் பேசுறேன்னா எனக்கு பயம் கிடையாது. இவங்க நம்மால எவனுமே நம்ப முடியாதுங்க. எல்லாமே நம்பாலும் சொல்ல முடியாது. இல்ல நான் பேசுறேன்னா வழியிலிருந்து பேசுறேன். நான் எனக்கு 30 வருஷமா பார்த்த ஒரு நடிகர் இப்ப தலைவர், புரியுதுங்களா? அவரு இருக்காருன்னா அவருக்கு உண்மையா இருக்க. நான் இத்தனை வருஷமா இது வரைக்கும் சத்தியமா சொல்றேன், ஒரு பிளக்ஸ் அடிச்சது இல்ல, பாலாபிஷேகம் பண்ணது இல்ல. ஃபர்ஸ்ட் தியேட்டர்ல போய் தான் படம் பார்ப்பேன். அப்படி இருந்து வந்தவன் நானு, புரியுங்களா? ஆனா அண்ணன் அவ்வளவுதான். எங்க வீட்டுல எங்க அம்மால இருந்து எல்லாமே, எங்க அப்பா எம்ஜிஆர் ஃபேனுங்க. இருந்தாலும் அவர் கொஞ்சம் ஒரு மாதிரி பாப்பாரு, விஜய் பத்தி ஏதாவது பண்ண நியூஸ் எல்லாம் போட்டா ஒரு மாதிரி பாப்பாரு. ஆனா அவரே எங்களுக்கு டிவி கேட்கதான் ஓட்டு போடுவார். ஏன்னு வச்சுக்கோங்களேன், நான் கொஞ்சம் ஓவரா ரவுஸ் விட்ட வீட்டுல, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. மத்தபடி டிவிக்கு ஜெயிக்கும். 2026 அவர் வந்தாதான் நாடு நல்லா இருக்கும். காசு கொடுக்காம தில்லு இருந்தா எல்லா கட்சிக்காரனையும் ஓட்டு போட சொல்லுங்க. இங்க யாரும் காசுக்காக வரல, அதையும் சொல்லிட்டு நானு டிவிக்கே தான்.